இருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லை. இப்போ ஒரு 6 மாதம் திடீர்னு டைம் கேட்குறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் மோதல். ஸோ செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா பாஜக ஓட தலைவராக இருக்க அண்ணாமலையோட நெருக்கம் காமிச்சிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கிடுவாங்கன்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. கொங்கு மண்டலத்தில் வேலுமணி பார்த்தீங்கன்னா பாஜகவோட தொடர்பில் இருக்காருன்னா பாஜக தொடர்பில் இருக்கான்னு சொல்லிட்டு அவரை மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியாது. அதிமுகவில் செலவு பண்ணக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர்னா வேலுமணி முக்கியமான நபர். ஸோ அவர் வந்து நீக்கிட்டால் 2026 பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒன்றுமே யாருமே செலவு பண்ண மாட்டாங்க, ஒரு கேள்விக்குறியாயிரும். ஸோ இப்போ செங்கோட்டையன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணி தங்கமணி எல்லாம் ஒரே லைனில் இருக்காங்க, ஒரே வரிசையில் பார்த்திங்கன்னா ஆதரவாக இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி சிக்கலான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கல். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி, உதயகுமார், ஜெயக்குமார், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவி சென்மோல்லாம் எடப்பாடி மேலே ஒரு கோபத்தில் இருக்கதா சொல்கிறாங்க, அதிருப்தியில் இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் பாஜக தலைவர்களை பார்த்திங்கன்னா அந்த ஏர்போர்ட்டில் சந்திக்கிறது, கை கொடுக்குறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு போகிறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஆதரவாளர் இருக்க வைத்தியலிங்கத்தை பார்த்திங்கன்னா அவங்க இல்லத்திலே போய் சந்தித்த ஒரு இல்ல விழாக்கு போகிறாங்க. சசிகலாவும் டிடி தினகரனுமே ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே வைத்தியலிங்கத்தை சந்திக்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு பரபரப்பாக பேசப்படுது. வைத்தியலிங்கத்துக்கு பார்த்திங்கன்னா நலம் விசாரிக்கிறாங்க. இந்த ரைடு விட்டாங்கல்ல, இடி ரைடு, அதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அது நினச்சி இப்போ வைத்தியலிங்கம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு நல்ல ஒரு ஆதரவு நிலையில் இருக்காரா இல்லை அப்படிலாம் சொல்லவே முடியாது, ஒரு அதிருப்தியில் தான் இருக்கார். ஏன்னா வந்து இடி ரைடு விட்டது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஓபிஎஸ் டெல்லியில் கொண்டு போகல, காப்பாற்றலன்ற ஒரு கோபம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இப்போ அதிமுக ஒன்றிணைஞ்சிருன்ற மாதிரி சசிகலா சொல்லியிருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்க ஒரு சில பேர், ஜெயக்குமார் போன்ற என்ன சொல்கிறாங்க, சசிகலாவும் டிடி தினகரனுமே இன்னும் இணையலை, அவங்க எப்படி ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குங்கன்ற கேள்வி இருக்குது. ஸோ ஆனால் வந்து சசிகலாவும் டிடி தினகரனும் ஒரு தைரியத்தை பார்த்திங்கன்னா வைத்தியங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. திருப்பி இதே தொகுதியில் நீங்கள் இரட்டை இல்லை சின்னத்தில் நிற்பீங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வந்திருக்காங்க. இது சாத்தியமாக கேட்டிங்கன்னா சாத்தியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெல்லி பிஜேபி பிஜேபியும் பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ்ஸை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நிப்பாட்டலாமான்ற எண்ணத்துக்கு வந்தோன்னே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம். எடப்பாடி ரொம்ப செலவு பண்ணி தான் பார்த்திங்கன்னா அந்த போச்சலா வந்தார். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளாம் பார்த்துப்போம், இந்த கூவத்தூரில் முதலமைச்சர் ஆனதுலேருந்து போச்சலா வரைக்கும் எல்லாமே ஸ்வீட் பாக்ஸ் தான். அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் வர காரணம், ஸோ முதலமைச்சர் வேட்பாளராக ஓபிஎஸ்ஸோ இல்லை செங்கோட்டையன் முன்னிறுத்தி பார்த்திங்கன்னா பிஜேபி ஆட்டத்தை தொடங்கிறோன்ற பயம் இருக்குது. எல்லா மாநிலத்திலையும் பிஜேபி பார்த்திங்கன்னா அங்கே இருக்க லோக்கல் பார்ட்டி செல்வாக்கான கட்சியை உடச்சி தான் உள்ளே வருவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துகிட்ருக்கு. இங்கே ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு ஒரு யாருமே கை கூடலை, அவ்வளோதான். ஸோ இது 2026 கூடுன்றாங்க. 2026 ஒரு வேளை பார்த்திங்கன்னா கை கூடலை, இரட்டை இலை சின்னத்தில் இருந்து எல்லோரும் ஒன்றிணைலைன்னா அந்த தோல்விக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவலில் புரட்சி நடக்கும்ன்றாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.